கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரி மாமாவை கூப்பிட்டு கொல்லப்புறத்துல உட்காந்துட்டு எதுதான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப கூட பெரிய மாமா முகம் வாட்டமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் பண்ணாரு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தன்னோட கழுத்துல இருந்த பாரம்பரிய செயினை கழட்டி பாரி மாமா கழுத்துல போட்டு விட்டாரு. எனக்கு என்னமோ பெரிய மாமா நடவடிக்கைகள்லாம் பார்த்தா சரியா படல. அதான் என் மனசு கடந்து அடிச்சுக்குது. இதெல்லாம் எப்படி மாமா என்னால ஈஸியா எடுத்துக்க முடியும்? இத பாரு, ஒன்னும் இல்ல, நீதான் தேவையில்லாம கவலைப்படுறியோன்னு எனக்கு தோணுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, சரியா? சரி, வேணா ஒண்ணு பண்ணுவோம். உன் திருப்திக்காக இத பத்தி நம்ம காலையிலேயே பெரியப்பா கிட்ட போய் பேசுவோம், சரியா? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நாமளே சரி பண்ணிடலாம், அவ்வளவுதான். நீ எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. 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 என்ன நேசமணி, இப்படி டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு கேக்குறீங்க, எப்படி திருப்பி கொடுக்க போறீங்கன்னு சொல்லவே மாட்டேன்றீங்க. நாளைக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள வட்டி முதல்மா கொடுக்கலனா உங்க ரைஸ் மில்லு, உங்க பெரிய வீடு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுவோம். நீங்க சாமி மாதிரி இருங்க, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்.
உனக்கு மட்டும் எப்படி இப்ப இருக்க? 2 மாமா பொண்ணுங்க. நல்லா இருக்கேன். ஏற்கனவே ஸ்வேதாக்கு மோதிரம் போட்டு நைஸ் பண்ணி வச்சுட்ட. இப்ப பூமிகா வந்திருக்கா. 2 பேரையும் நைஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு இவ இல்லனா அவ, அவ இல்லனா இவன்னு யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கலாம்ல. என்னன்னு தெரியலையே, 2 நாளா மனசே சரியில்லை. வீட்ல ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே எனக்கு தோணுது. ஐயோ, பால் தெரிஞ்சு போயிடுச்சே. பால் தெரிஞ்சா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. இப்ப நான் ஸ்வீட் சாப்பிட்ற மனநிலையில இல்ல. நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீயும் பசங்களும் தான் பாத்துக்கணும். மாமா எங்க போனாரு? மாமா, மாமா. ரசாதி, என்னாச்சு? ஏன் காலையிலே இவ்வளவு பதட்டமா இருக்க? பால் காய வைக்கும் போது மாமா, பால் தெரிஞ்சு போச்சு. ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. நேத்துல இருந்து பெரிய மாமாவோட முகமே சரியில்லை. மாமா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. பெரிய மாமாவுக்கு ஏதோ நடந்திருக்கு. காலையில இருந்து பெரிய மாமா வீட்ல எந்த இடத்துலயும் இல்ல. எங்க போனாருன்னு தெரியல. மாமா, வாங்க போய் தேடி பார்க்கலாம். என்ன சொல்ற? ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணியும் பார்த்தேன். ஆனா ஃபோன் வீட்ல தான் இருக்கு. மாமா, வாங்க போய் தேடி பார்க்கலாம். சரி, இதோ வரேன்.
காலையில எங்க போயிருப்பாரு? எங்க போய் தேடுறாரு? ரசதி, அவங்க கிட்ட விசாரிக்கலாம். என்னப்பா 2 பேரும் நடந்து வரீங்க? என்ன காலங்காத்தால 2 பேரும் வாக்கிங் போலான்னு வந்துட்டீங்களா? இல்ல, நேசமணி மாமா காலையிலேயே வாக்கிங் போறேன்னு வந்தாரு. அதான் அவரை தேடி வந்தோம். நீங்க பாத்தீங்களா? நேசமணி ஐயாவா? அவர் எங்க போனாலும் கார்ல தானே போவாரு. இப்ப வாக்கிங் எல்லாம் போறாரா? நான் பாக்கலையேம்மா. சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா. எங்க போனாருன்னே தெரியலையே. கிடைச்சிருவாரு ரசதி. அக்கா, அக்கா, எங்க பெரியப்பாவை பாத்தீங்களா? அதுவும் அந்த பக்கமா தான் நடந்து போயிட்டு இருக்காரு பாருமா. இந்த பக்கமா? ஆமா. சரிப்பா. மரகதம், பாரு, ராசாத்தி, இனியா, குமரா, புனிதா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு வீட்டு தலைவனா, புருஷனா, அப்பாவா, ஒரு மாமனாரா, தாத்தாவா இருக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். பாரம்பரியமா நம்மோட அப்பா, தாத்தன், பாட்ட கட்டி காத்து ஆண்டு வந்த சொத்து எல்லாத்தையும் கடன்காரங்கிட்ட தார பார்த்து கொடுத்து பாவி ஆயிட்டேன். இனி நான் உசுரோட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் பாரமா, இந்த பூமிக்கும் பாரமா தான் இருக்க முடியும். அதனால நான் இங்க எல்லாரையும் விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுங்க. ரசதி, இனியா, பெரியப்பா, மாமா, முதல்ல நீங்க கீழே வாங்க. வாங்க. பாத்து. வா.
ஏன் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் தான் உங்க முகத்தை பார்த்து என்ன ஆச்சுன்னு நேத்தே கேட்டேன்ல. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மாமா. பெரியப்பா, இப்படி ஒரு முடிவெடுக்க அப்படின்னு பெரியப்பா அவசியம் வந்துச்சு? பெரியப்பா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சாக போற அளவுக்கு அப்படி என்ன பெரியப்பா நடந்துச்சு? பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா. சொல்லுங்க மாமா. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எங்களுக்கு என்ன தெரியும்? சரி வாங்க, இங்க இருந்து முதல்ல போலாம். வாங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா. பெரியப்பா முதல்ல உட்காருங்க. உட்காருங்க பெரியப்பா, உட்காருங்க. பெரியப்பா என்னாச்சு பெரியப்பா? சொல்லுங்க பெரியப்பா. எங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரியப்பா நடந்துச்சு? நாங்கெல்லாம் வேண்டாம், எங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல பெரியப்பா. இந்த உலகத்துல உயிர் போனா திரும்ப வராது. சொல்லுங்க பெரியப்பா, என்ன நடந்துச்சு? இனியா, பாரி, நீங்க எல்லாருமே ஸ்ரீரங்கம் போன அப்புறம் நான் ஒருத்தன் தான் தோட்டம், மில்லு, வீடுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மில்லு நல்லபடியா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. குமரன் தோட்டத்தையும் மில்லையும் சரியா பாத்துக்கிறதே இல்லை. எப்பயாவது வருவான் போவான். பத்தாத குறைக்கு மரகரமும் கண்மணியும் போட்டி போட்டு ஆடம்பர செலவு பண்ணி செலவு இழுத்து விட்டாங்க. என்னால பாரி தம்பி அளவுக்கு நிர்வாகம் பண்ண முடியல. வெளியிலேந்து வர வேண்டிய பணமும் வரல, வசூல் பண்ணவும் முடியல. அதான் நிலைமைய சமாளிக்க வெளியில கடன் வாங்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல 5000 10,000 வாங்கி கடைசியில லட்சக்கணக்கில் வந்துருச்சு. வட்டியும் முதலுமா வந்து கழுத்தை நெரிக்குது. கடன் கொடுத்தவன நான் குறை சொல்ல முடியாது. ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டேன். அவங்க முடியாது, நாளைக்கே உங்க சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணுவோன்னு மிரட்டினாங்க. அத வேற வழி தெரியல. பெரியப்பா, இதான் விஷயமா? விடுங்க, நாங்க இருக்கோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ராசாத்தி, இப்ப என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, இப்போதைக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை. நீ சொல்ற மாதிரி நாம பண்ணுவோம். பெரியப்பா கிட்ட சொல்லலாம். சரிங்க மாமா. சரி, நீயே சொல்ல. மாமா, ஃபைனான்ஸ் கொடுத்த எல்லாரையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க.